ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே ஒரு சரி பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் அங்கே ரோகிணிகிட்ட போயிட்டு அங்கே பேசிட்டே இருக்கிறத அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம முத்துக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துமே அங்கே வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னமேண்ணா என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணி ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன்கிட்ட பேசிட்டே இருக்கா. ஆனால் என்னதான் பேசுறான்னு சொல்லிட்டு ஆனால் அவ ஏதோ ஒரு திருட்டுதானம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட அங்கே மீனாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவுமே பார்த்தீங்கன்னா நானும் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேன். அவள் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஆனால் என்ன திருட்டு வேலை தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் ஒரு நாளைக்கு நான் அவளை கண்டுபிடிச்சி இங்கே நிறுத்துறனா இல்லைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சரி பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த கிளாஸ்ல நடந்த விஷயத்த வச்சுட்டு அங்கே ரொம்பவே பயந்து போய் இங்கே விஜயாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு போயிட்டு அந்த மண்சோரையும் சாப்பிட்டு வராங்க. அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மீனாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, என்ன மண்சோறு சாப்பிட்றீங்க, வீட்டில் எதனா நிறைவேற்ற வேண்டிய வேண்டுதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோவமாகவும் பேசிட்டு அங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இவ வந்துட்டாங்க, மற்றவங்க கஷ்டமாக இருந்தால் அதை கேட்டு சிரிக்கிறதுக்குனே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் அம்மாவையும் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு எவ்வளோ தான் பட்டாலுமே பார்த்தீங்கன்னா புத்தி வராதுன்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியை நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க நோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடுது. நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் இங்கே முத்துக்கிட்டேயும் அங்கே மீனாக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மனோஜுமே பார்த்தீங்கன்னா என்ன ரோகிணி என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லைங்க ஒன்றும் இல்லை, அங்கே முத்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி விட்டுட்டு வந்தா நாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் அங்கே போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜுமே பார்த்தீங்கன்னா ஆமாம்மா எனக்கும் ரொம்பவே அசிங்கமாகவே இருந்துச்சு, அவனுக்கு தெரிஞ்சுன்னா எப்படி நினைப்பானே தெரியாமல் நான் குழம்பு போயிட்டு இருந்தேன், நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இங்கே சித்ராவும் பார்த்தீங்கன்னா சீதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அருண்கிட்ட எங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை எனக்கு இப்போ வேணாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு விஜயாவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு தெரிஞ்ச உடனே விஜயா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. நம்ம வேண்டுனது வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண இங்கே முத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நெஞ்ச பாசமும் வருது. ஏன்னா முத்து மேலே சுத்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவுக்கு ரொம்பவே பாசம் இல்லைன்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுனால அங்கே விஜயாவுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அபிப்பிராயம் வருது. அப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவுமே பேச மாட்டாங்க. ஆனால் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நல்லது பண்ணாலுமே இங்கே முத்து மேலே அவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அக்கறையோ பாசமே காட்டுறதுன்னு சொல்லலாம். அவங்க அப்பா மட்டும்தான் இங்கே முத்து மேலே ரொம்பவே பாசமாகவும் இருக்காங்க. ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாசம் காட்டலனாலுமே இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபீல் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு ஒரு டபுள் மடங்காக இங்கே முத்து அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அவர் மேலே ரொம்பவே பாசமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மீனாவுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பீஸா பர்கர்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவனுக்கெல்லாம் நாத்துக்கு பீஸா பர்கர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவனை அடித்து வெளியே தொடுத்துறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுக்குறாங்க. நம்ம இருக்கிற போது ஒரு மாதிரியும் இல்லாத போதும் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்ததை கொஞ்சம் உஷாராகிக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரோகிணி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா உஷாராகவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மனோஜுமே பார்த்தீங்கன்னா அங்கே நான் கடைக்கு கிளம்புற ரோகிணி நீ எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் கிளம்புங்க நான் வந்துடுறேன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மேஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா கிட்ட மீனா நீ சாப்பாடு அங்கே
அங்கேயே கொடுத்து அமிச்சிரு, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.